الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன் பிரகாரம் வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறணும் என்ற பிற ஆர்வத்துடனும் ஆசையுடனும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இன்று 8வது நோன்பை நோற்ற நிலையில் நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கருத்தரங்கு 7 நாட்களை கொண்டது. இதில் 4வது நாளை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். இந்த 4வது நாளில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை நாங்கள் தருவதற்காக வேண்டி எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்று எங்களிடம் வருகை தந்திருக்கின்றார் ஷேக் அல் ஹாஃபில் முக்ரம் ரியாதி அவர்கள். இன்று ஹஃப்ஸ் கிராத்தில் 7 கிராத் 7 விதமான கிராத்துகள் இருக்குது குர்ஆன் ஓதல்ல. அதில் சென்ற முறையும் அவர் எங்களுக்கு குர்ஆன் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார். இதில் இஜாசா எடுத்தவர்கள் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பேர் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் இன்று நாஸ் கல்ச்சரல் சென்டரில் தாருல் குர்ஆன் இப்ராஹிமுல் ஈமான் குர்ஆன் மதரசாவுடைய அதிபராக கடமையாற்றுகின்ற என்னோடு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரர் எமது மதரசா பிள்ளைகளுக்காக வேண்டி கூட நிறைய எங்களுக்கு அந்த இடத்திலே உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று அதாவது தோற்றுவாய் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மிக முக்கியமான சில தகவல்களை விரிவாக உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நாம் முதலாவது ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி வருகின்றோம். அவருடைய தாத்பரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்தில்லை. அவருடைய மிக முக்கியமான ஒரு சின்ன 7 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா எதையெல்லாம் எங்களுக்கு ரத்தின சுருக்கமாக தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வார். அவர்களை தற்பொழுது நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235. நோம்பா இல்லை நோம்பான்னு கேட்டேன், சவுண்ட் இல்லாமல் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சவுண்ட் வந்து அங்கே கேட்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய அருளால் ரமதானுடைய 7 நோன்புகளை நோற்று இன்றைக்கு 8வது நோன்பு. நான் நினைக்கிறேன் எல்லாம் ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிப்பீங்க என்று. 8வது நோம்பில் நீங்கள் எல்லாம் நோன்பு முடிச்சு கொண்டிருக்கிறோம். ரைட். இந்த தௌராவில், செமினாரில், இந்த கருத்தரங்கில் இன்றைக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹா. ரைட். எல்லாத்துக்கும் பாடமா பாடம் கேட்க தேவையில்லை. அப்படியா? நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்ட்டு. ரைட். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றியான ஒரு விளக்கம் ஒன்று தரலாம் நினைக்கிறேன். உண்மையில் குர்ஆனை பொறுத்தவரையில் நான் இதுக்கு முன்னுக்கும் இந்த இடத்துல பேசிக்கிறேன். குர்ஆனை பற்றி தான். குர்ஆன் என்றது வந்து அல்லாஹுடைய கலாமுல்லா.
ரைட். குர்ஆன் என்னென்னு தெரியுமா? நான் கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்ல நினைக்கிறேன். குர்ஆன்டா அல்லாஹ்வோட கலாம், அது சொல்லிட்டேன். நான் வேறு என்ன சரி, நான் இந்த இடத்துல அதை பற்றி மிச்ச நேரம் பேசிக்கிறேன். குர்ஆன்டா என்னன்றதை உங்களுக்கு மிச்ச நேரம் பேசிக்கிறேன். லாஸ்ட் இயர் குர்ஆன்டா ரைட். குர்ஆன்டா அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிரா குகையில் வச்சு சூரா அலக்குடைய முதலாவது 5 வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த குர்ஆனை ஓதுறது ஒரு இபாதத். இந்த குர்ஆனை தொழுகையில் மாத்திரம் எங்களுக்கு ஓதையிலும். அதே போல் இந்த குர்ஆனுடைய ஆரம்பம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இருக்கிறது. ரைட். இப்படி முழுமையாக சொன்னால் தான் குர்ஆன். ஏண்டா கலாமுல்லா என்று நீங்கள் சொன்னீங்கண்டா, அல்லாவுடைய வேதம் என்று சொன்ன அல்லாவுடைய வார்த்தை என்று நீங்கள் சொன்னீங்கண்டா, இஞ்சியிலும் அல்லாவுடைய வார்த்தை தான், தௌராத்தும் அல்லாவுடைய வார்த்தை தான். அதே மாதிரி வேறு என்ன சரிக்குதா? ஜபூரும் அல்லாவுடைய வார்த்தை தான். ரைட். அப்போ முழுமையாக சொல்லணும். நாங்கள் தெளிவுபடுத்துகிறேன்டா குர்ஆனை அழகாக சொன்னதான் எல்லாத்துக்கும் விளங்கும். ரைட். இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இந்த குர்ஆன் 30 ஜுஸூக்களை கொண்டது, 114 சூறாக்களை கொண்டது. வேறு என்ன சரி, வேறு என்ன சரி சொல்கிறீங்களா குர்ஆனை பற்றி? ரைட். ஒரு சொல் உண்டு, குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்குது என்று கேட்டால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். 6660. சொல்லுங்கள். 6200. சரி. ரைட். 666 இல்லாட்டி 200. இன்னும் நாங்கள் குர்ஆனை பற்றி தேடி முடிக்கல. ரைட். இன்றைக்கு ஒரு வேலை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு போய்த்து ஒவ்வொரு சூறாவாக சூரத்துல் பக்கராவில் சூரத்துல் ஃபாத்திஹா தான் இன்றைக்கு 7 ஆயத்து இருக்குது. சூரத்துல் பக்கராவில் 286 ஆயத்து இருக்குது. அதுக்கப்புறம் சூரத்துல் ஆல இம்ரான் 200 ஆயத்து இருக்குது. அதுக்கப்புறம் சூரத்துல் நிசா அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. கடைசியாக ஒரு கவுண்டன் வரும், அது 6266 பார்த்துக்கோங்க. ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வந்து கேட்டால் ஆன்சர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ எங்கடா குர்ஆன், நாங்கள் ஓதுகிற குர்ஆன், அதை பற்றியான முக்கியமான நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். ரைட். குர்ஆன் ஓதுரை சிறப்பு இருக்குது, குர்ஆனை பாடமாக்குறதுக்கு சிறப்பு இருக்குது, குர்ஆனை விளங்குறதுக்கு சிறப்பு இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு இருக்குது. ரைட். இன்றைக்கு நான் சொல்ல போகிற சூறா வந்து குர்ஆனை முழுமையாக விளங்குறத மாதிரி, இந்த சூறா மட்டும் விளங்கினா குர்ஆனை முழுமையாக விளங்கின மாதிரி தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு வந்து முழு குர்ஆனையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா ஷார்ட்டாக சமரியாக சுருக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லி முடிச்சிட்டான். சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் சரியாக விளங்கினா அதுதான் குர்ஆன். ஏண்டா குர்ஆன்ட என்ன, அல்லாஹ் சூரா பக்கராவில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்டா ரமதான் மாதத்தில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். அந்த குர்ஆன் எப்படியாப்பட்ட குர்ஆன்? அதுக்கப்புறம் ஹுதல்லின்னாஸ் ஹுதல்லில் முத்தகீன் சூரா பக்கராவில் வருது. ரைட். ஹுதல்லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்கிறான். அது நேர்வழி காட்டி. ரைட். இதுதான் சத்தியம், இது அசத்தியம் என்றதை பிரிச்சறியக்கூடிய ஒரு நேர்வழி காட்டி தான் இந்த குர்ஆன். ரைட். அந்த நேர்வழி நாங்கள் எங்கே கேட்குறோம்? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். அப்போ குர்ஆன்ட முழு சமரியும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லிட்டு. ரைட். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் நினைக்கிறேன் இமாம்கள் கிட்டத்தட்ட தனியாக ஒரு புக், ஒரு கிதாப் கூட செஞ்சுக்கிறாங்க. ரைட். ஒரு 900 பக்கத்துக்கு, ஒரு 800 பக்கத்துக்கு எழுதிக்கிறாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை மட்டும்.
யார் சரி சூரத்துல் ஃபாத்திஹா தஃப்சீர்களை வாசிச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து தர்ஜுமத்துல் குர்ஆனில் அந்த 7 ஆயத்துடைய அந்த டிரான்ஸ்லேட் மட்டும் தான் நான் வாசிக்கிறேன். டிரான்ஸ்லேட் மட்டும் தான் வாசிக்கிறேன். அன்ட்டு தான் நாங்கள் ரைட் இன்ஷா அல்லாஹ் இந்தியிலேருந்து இது ஒரு ஆரம்பம். குர்ஆனை விளங்கணும். ரைட், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் விளங்கி இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால் முழு குர்ஆனை விளங்குறதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்வோம். ரைட், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்று வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிடுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள். ரைட், அதுக்கு முன்னுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பற்றியான நீ இதை போட்டிக்கக்கூடாது, என்ன உங்கள்கிட்ட கேட்டிக்கணும். இதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி எல்லாம் தெரிஞ்சதுதான். ரைட், சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 ஆயத்துக்கு அது தனியாக நான் பேசுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா சூரா. ரைட், வளமையாக நான் கேள்வி கேட்குறது தான். நான் இன்றைக்கு சொல்கிறேன், மக்கியாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால் இறங்கின சூறாக்கள் எல்லாம் மக்கி சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் இறங்கின சூறாவெல்லாம் மதனி சூரா. ரைட், நான் இப்போ உங்களுக்கு கேட்க போகிறேன், எத்தனை சூறா மக்கி சூறா இருக்குது குர்ஆனில், எத்தனை சூறா மதனி சூறா இருக்குது குர்ஆனில்? 15 சூறாவா? 86 அப்படியா? 84. ஒரு கேள்வியை கொஞ்சம் ஊற்றி கேட்டுட்டா சந்தேகங்கள் வந்து இஸ்லாத்தில் மட்டும்தான். மிக்ஸில் கேட்டால் டவுட் வராது கொஞ்சம் பேத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குர்ஆனில் அந்த கொஞ்சம் மாற்றி விட்டால் நாங்களும் டவுட் ஆகிடும். ரைட், சரி, நான் லேசாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சூரத்துல் பக்கராவில் எத்தனை ஆயத்துக்கு சொன்னவங்களுக்கு? 286. ரைட், இந்த 286 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கி சூரா எத்தனை, மதனி சூரா எத்தனை லேசாக சொல்கிறேன் உங்களுக்கு. 286ல் ஃபர்ஸ்ட் 2 இலக்கம் என்ன? 2 8 28 மதனி சூரா. ரைட், 2வது இலக்கம் 3வது இலக்கம் என்ன? 8 6 86 மக்கி சூரா. இதுக்கு ஒரு மரம் தான் வேலை இல்லை. ரைட், சூரத்துல் பக்கராவில் 286 ஆயத்துக்குது. இந்த 286 நாங்கள் 28 மதனி சூரா, பேலன்ஸ் 86 நினைக்கிறேன் நான். 86 மக்கி சூரா. சரி, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா 7 ஆயத்தை கொண்டு 3 ஆயத்தை இறக்கி தானே? ரைட், சூரத்துல் ஃபாத்திஹா 7 ஆயத்து, முக்கியமான ஒரு சூறா. 7 ஆயத்து தான் இருக்குது. 7 ஆயத்து தானே சூரத்துல் ஃபாத்திஹாவில்? ரைட், 7 ஆயத்து தான் இருக்குது. அப்போ உண்மையில் ஒரு 7 என்ற ஒரு இந்த இலக்கம் வந்து ஒரு முக்கியமான இலக்கம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா 7 ஆயத்து. என்ன சரி, அவங்களுக்கு தெரியுமா? 7 வந்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் உண்டு. இதனோட புதுசாக ஒன்று சொல்கிறாரு. 7 வந்து இஸ்லாத்தில் முக்கியமான நம்பர் ஒன்றுண்டா, உண்மையில் ஹஜ்ஜுடைய வழக்கங்கள் எடுத்துக்கோங்களே. ஹஜ்ஜுடைய வழக்கங்களில் காபத்துல்லாவை எத்தனை முறை தாவ் செய்யணும்? ரைட், எத்தனை முறை சாயி செய்யணும்? ரைட், ஷைத்தானை கல்லடிக்கிற நொண்டிக்கு தானே? ரைட், ஒரு நாளைக்கு ஒரு ஷைத்தான் எத்தனை கடை? 21ன்னா 7. ரைட், அப்படி தான் அடிக்கணும். ரைட், அப்படி அதிகமான இலக்கங்கள் 7ஓட தொடர்பு. ரைட், அதே மாதிரி ஹதீஸில் நபி அவங்க வந்து சபுல் மூபிகாத், அதாவது பயங்கரமான மக்கள் அழிக்கக்கூடிய முக்கியமான 7 பாவங்கள் சொல்லியிருக்கிறாங்க, சபுல் மூபிகாத் என்று. அதே மாதிரி சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, கியாமத்துடைய நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த அர்ஷுடைய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அர்ஷுடைய நிழல் அளிப்பான். ரைட், அப்போ அதுலேயும் 7 இருக்குது. அதனால் 7 என்றது வந்து ஒரு இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு இலக்கம். அதனால் அல்லாஹ் தஆலாவும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 7 என்று இமாம்கள் சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க சம்மந்தமாக. ரைட், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்னென்ன பேர்கள் இருக்குது என்றது மாதிரி. ரைட், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆனுக்கு ஃபுர்கான் என்று சொல்லுவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப்,
அஸ்ஸபுல் மசானி. வேற வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. முக்கியமான ஒரு சொல் இருக்குது. நான் இன்றைக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குர்ஆனுடைய சொல்லு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல் குர்ஆனுல் அதீம், கண்ணியமான மகத்தான குர்ஆன் என்ற பேரும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்குது. ஹதீஸில் வந்து ரைட். அப்போ இதில் எங்களுக்கு விளங்கும் முழு குர்ஆனுடைய சாராம்சம் ஃபாத்திஹாவில் இருக்குது. ரைட், நான் ஹதீஸில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி அஸ்ஸபுல் மசானி, சபுல் மசானி என்ற மடக்கி மடக்கி ஓதக்கூடிய ஒரு சூரா, 7 ஆயத்துக்கள் என்ற ஒரு சூரா. ரைட். உம்முல் கிதாப் என்ற என்ற தாய், அல் கிதாப் என்ற கிதாப் என்றால் புத்தகம், அல் கிதாப் என்று குர்ஆன் எங்கே செலவச்சின்றா அது குர்ஆனுக்கு தான் சொல்லப்படும். ரைட். அப்போ உம்முல் கிதாப் என்ற குர்ஆனுடைய தாய் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு சூரா என்ற சூரத்துல் ஃபாத்திஹா. ரைட். ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் என்றால் குர்ஆனை அதை வச்சு தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சுக்கிறான். ரைட். சரி, ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் தஆலா குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹா வச்சு ஆரம்பித்தான், அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? ரைட். அவைகளுக்கு சொல்லிடும். சரி, இதில் வந்து குர்ஆன் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சூரா அலக்குடைய முதலாவது 5 ஆயத்தை தான் இறக்கினான். சரி, ஆனால் அலக்குடைய முழு சூறாவும் சூரத்துல் அலக் முழுமையாக இறக்கல. ரைட். அப்போ முழுமையாக முதலாவது என்ன சூறா இறங்கிச்சு? ஃபாத்திஹா என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஆனால் சரியான கருத்து வந்து சூரத்துல் முத்தஸ்ஸிர். சூரத்துல் முத்தஸ்ஸிர் தான் முழுமையாக முதலாவது இறங்கின சூறா. ரைட். ஒளி வடிவில் முதலாவது இறங்கின சூறா சூரத்துல் முத்தஸ்ஸிர். எழுத்துருவில் முதலாவது இருக்கிற சூறா வந்து சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனில் ஒளி வடிவில் முதலாவது இறங்கின சூறா முழுமையாக சூரத்துல் முத்தஸ்ஸிர். அதே போல் எழுத்து வடிவில் குர்ஆனை நாங்கள் கோர்வை செஞ்சோம் தானே, அதில் முதலாவது இருக்கக்கூடிய சூறா சூரத்துல் ஃபாத்திஹா. அப்போ ஃபாத்திஹா என்ற மீனிங் வந்து ஓப்பன், அதாவது ஆரம்பிக்கக்கூடியது. குர்ஆனை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறா என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா. ரைட். இன்னும் பல பேர்கள் இருக்குது. ஷிஃபா என்ற ஒன்று இருக்குது. ஷிஃபா என்றால் நோய் நிவாரணி. ரைட். உண்மையில் நபி அவங்க அதிகமான ஹதீஸில் சொல்லிக்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் நோயாளிகளுக்கு ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் அழகாக எங்களுக்கு ஓதி பார்க்கலாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை வச்சு. ரைட். அது வந்து ஒரு ஷிஃபா. ரைட். வேறு அல் வாக்கியா, பாதுகாக்கக்கூடியது, மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்று வாக்கியா என்று சொல்கிறது. இன்னொன்று இது காஃபியா. காஃபியா என்றால் போதும், இதை மட்டும் விளங்கினாலே போதும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கும் போகிறது என்ற பேரும் இருக்குது. ரைட். யாரும் சொல்லிடுமா என்ற உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்க சொல்லிக்கிறாங்க. ரைட். அது சுட்டி மார்க் பண்ணிக்கோங்க. ருக்கியா, ருக்கியா என்றாலும் நோய் நிவார் ஷிஃபாவுக்கும் ரெண்டு மீனிங் ஒரே மாதிரி வரும். ருக்கியா. வேறு என்ன சரி பேர்? ரைட். இதில் போட்டிக்கிறாங்க சூரத்துல் முத்தஸ்ஸிருக்கு பிறகு முழுமையாக இறங்கின சூறா வந்து சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் முத்தஸ்ஸிருக்கு பிறகு முழுமையாக இறங்கின சூறா சூரத்துல் ஃபாத்திஹா. ரைட். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் சூரத்துல் ஹம்த் என்றும் சொல்கிற சூரத்துல் ஹம்த். ரைட். ஒரு 5 பேர் கேட்டால் சொல்லுவீங்களா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு? ரைட். எழுதிக்கோங்க, நான் லேட்டாக சொல்கிறேன். ரைட். திரும்ப சொல்கிறேன். ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன் சொல்லி பரவாயில்ல, உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், அஸ்ஸபுல் மசானி. ரைட். அது மாதிரி அல் குர்ஆனுல் அதீம். அடுத்தது சூரத்துல் ஹம்த்.
அஷ்ஷிஃபா அல் குர்ஆனுல் அதீம். அடுத்தது சூராக்கு இன்னொரு பேர் நூர் என்றும் ஒரு பேர் ஒன்று இருக்குது. நான் ஹதீஸில் வரக்கோல உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி நூர் என்ற பெயர் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வந்துச்சேன். ரைட். ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு சயீத் அல் முஅல்லா என்ற சஹாபி ஒரு நாள் குந்து உஸல்லி, அவர் தொழுது கொண்டிருந்தார். அவர் சொல்றார், நான் தொழுது கொண்டிருந்தேன். ஃபதஆனி அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைய கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ட நேரத்தில் நான் தொழுது கொண்டிருந்தேன். அதனால் ஃபலம் உஜிபுஹு, நான் அவருக்கு பதிலளிக்கலை. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சஹாபி பதிலளிக்கல. ஏன்? அவர் தொழுது கொண்டிருந்தார். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.